ஹலோ மக்களே, நம்ம கிராண்ட் கேனியன் லாஸ் வேகஸ் ட்ரிப்போட டே 2 ஆரம்பிச்சாச்சுங்க. நேற்று 12-13 மணி நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு பெட்ரிஃபைட் ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு ஸ்டார் கேசிங்கை பார்த்துட்டு ரூமுக்கு போய் நல்லா தூக்கோங்க. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு இன்னைக்கு நாங்கள் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதல்ல நாங்கள் தங்கி இருக்கிற ரிசார்ட்டை ஒரு டூர் பார்ப்போங்க. இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்கான். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? இந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த நேட்டிவ் இந்தியன்ஸ் வந்து இருக்கிற ஊர். ஸோ அதனால் அவங்கள பெர்ஸ்பெக்டிவ் வந்து நிறையா சிலைகள்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா காயின்ஸ்? ஸோ இந்த ஊர்லேயும் வந்து இன்கமிங் ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லேயும் இது இருக்குது. இது ஒரு ட்ரெடிஷனாகவே வச்சுருக்காங்க. தண்ணியில் காசு போடுறது, இன்னும் காஃபி எடுத்துகிட்ருக்காங்க அவங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாமான்னு ஒரு டாக் போயிட்டுருக்கு. எல்லோரும் ஓகே சொன்னாங்கன்னா இது நான் போக போகிறேன். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் அநேகமாக இப்போ க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஊர் ஆர்கிடெக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன பூல், பட் ஆனால் பெரிய பூல் இருக்குது, அது நான் போகலாம். ஸோ இன்றைக்கி எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நைட் இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்காமா. ஸ்மோர்ட்ஸு, மூவி, அந்த மாதிரி நிறையா இருக்காமா. ஸோ அதெல்லாமே நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வெளியே போய்ட்டு வந்த இடத்துல ஆளுங்க காணும். நம்ம போய் கீழே போய் தேட போகிறோம். அவங்க கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஸோ அதான் போக போகிறோம். மேலேருந்து பார்த்தோம் இல்லையா, க்ளோஸர் வியூ பார்க்கலாம். நம்ம சொன்னோம்ல சைக்கிள், எலக்ட்ரிக் பைக்கு. ஸோ அது வந்து இங்கே இருக்குது. இது வேண்டாம் வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிட்ஸ் எதாவது நம்ம கூப்பிட்டு போனோம் அப்படின்னா வந்துட்டு இதில் போய்க்கலாம். இங்கே தான் நான் சொன்னது பூல் அண்ட் இது இருக்குது. ஸோ அதெல்லாமே போகலாம். ஸோ நம்ம மேலேருந்து பார்த்தோம்ல, அதோட இது பாருங்கள், இங்கே காயின்ஸு. செம்ம குளோரினேட்டட் ஸ்மெல்லுங்க. இங்கே இருக்காங்க பாருங்க. நான் மேலே போயிட்டு மறுபடியும் வந்து தேடி விட்டுருக்கேன் அவங்கள. ரெண்டு குட்டீஸும் வந்து செஸ்ஸில் நல்லா விளையாடுவானுங்க. அதனால் மேலே ஒரு பெரிய செஸ் இருக்கான், அதில் போய் விளையாட போகிறோம். என்ன அனிதா? அதிரசம்லாம் செய்வாங்கல்ல, ஆமா. அப்ப எண்ணெயில போட்டு ஒரு குச்சி கீழே தட்டு மாதிரி இருக்கும், அதை போட்டு இப்படி அழுத்துவாங்க வேகிறதுக்கு. எனக்கு அதை பார்த்தா எனக்கு அது அப்படிதான் தோணுது. நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் யூஎஸ் வந்தப்போ இதை வச்சு தான் அதில் ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அந்த ரீலை கூட நீ பார்க்கலையா? என்ன பண்ணுற அனிதா? ட்ரை பண்றேன், எனக்கு காசு கொடு. இந்த குழந்தைங்கள கூட சமாளிச்சிடலாங்க, இந்த பெரிய குழந்தைய வச்சு சமாளிக்கிறது கஷ்டங்க. ஒரு வழியாக ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. அங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்தோம். ஜக்கூசி எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சூரிய பகவான் பயங்கரமாக அருள் புரிஞ்சிட்ருக்காரு, கொளுத்திட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மட்டும் கிராண்ட் கேனியன் போனோம், ஹியூமன் 65 கன்ஃபார்முங்க. அதனால் நாங்கள் இந்த ரிசார்ட்டுக்குள்ளேயே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கேம்ஸும் வச்சுருந்தாங்க. அதனால் நான், என்னுடைய கணவர், குழந்தைங்க, அண்ணா எல்லாரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள்லாம் வெயிலில் நின்று விளையாண்டுட்டு இருந்தான். என் கணவருக்கு எப்படி மூளை வேலை செஞ்சுருக்கு பாருங்க. அதை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து நிழலில் வச்சு அந்த அண்ணாவையும் இழுத்துட்டு வந்து வாங்க விளையாடலான்னு விளையாண்டுட்டு இருக்காருங்க. இவர் விளையாண்டுட்டு இருந்த கேப்பில் நானும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேங்க. எதுக்குள்ள வந்த? வெளியே ரொம்ப வெயிலாக இருக்கு, அதனால உள்ள வந்தேன். எதுக்குள்ள வந்து தெரியுமா அவனே? என்ன இருக்கு? அந்த சைடு திரும்பிச்சு நான் திருப்பி விட்டுருவேன். ஒரு வழியா விளையாண்டு முடிச்சு ரூம் போய் ரெடி ஆயிட்டு வந்தா இன்னொரு பெரிய சோதனைங்க. மழை வருதுடா. வெயில் பட்டாய கிளப்புன்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே மழை பட்டாய கிளப்புது. நேற்றெல்லாம் சம வெயிலுங்க. இங்கே பாருங்க, மழை பின்னுது. வெளியே போக முடியாது போல இருக்குதே. நீங்கள் தானே வெயில் 100 டிகிரி அடிக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், அது
டக்குன்னு இப்படி கொட்டுச்சுன்னா நாங்கள் எப்படி சுற்றி பார்க்கறது? கொஞ்சம் மழை நின்ன உடனே கிளம்பியாச்சுங்க. மழை வெட்ட போட்டுருச்சு. கிராண்ட் கேன்யனில் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கிறது யாக்கி பாயிண்ட்டுங்க. இதே தான் நேற்று நம்ம ஸ்டார் கேசிங்க்கும் வந்தோம். பார்க்காதவங்க டே 1 வீடியோவை போய் பாருங்க. இதே மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் வாங்க. கிராண்ட் கேனியன் சுமார் 446 கிலோமீட்டர் நீளம் இருக்குங்க. சில இடங்கள்ல 29 கிலோமீட்டர் வரைக்கும் அகலமும் இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1.8 கிலோமீட்டர் ஆழமாவும் இருக்குன்னு சொல்றாங்க. இத போட்டோல பார்த்தா ஒரு மவுண்டைன் மாதிரி தாங்க தெரியுது. ஆனா நேர்ல பார்த்தா தான் இதோட பிரம்மாண்டமே புரியுது. இந்த இடத்த பார்த்தவொடனே உங்களுக்கு ஒன்று டக்குன்னு ஞாபகம் வந்திருக்குமே. நானே ஞாபகப்படுத்துறேங்க, நம்ம ஜீன்ஸ் படத்துல கூட இங்க ஒரு பாட்டுக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், இடங்கள் நிறைய இருக்குங்க. அப்படியே நீங்களும் பார்த்துட்டு வாங்க. அங்க ஆறு இருக்கு பாரு, இந்த பாத்தியா? அடுத்தது 2 பாயிண்ட் பார்க்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் அந்த 2 பாயிண்ட் வந்து ரெட் ரவுட்டில் வரதுனால பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று வந்து மேரிகோப்பா பாயிண்ட், இன்னொன்று வந்து பீமா பாயிண்ட். அனிதா, இன்னும் 2 பாயிண்ட் அதை பார்த்து போயிடலாம். நல்லா இருக்கும் அனிதா. நம்ம கடைசியா போறது டெசர்ட் வியூங்க. இந்த வியூல அந்த கிராண்ட் கேனியன் கம்ப்ளீட்டா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பாயிண்ட்ல ஒரு சைடு மட்டும் தான் தெரிஞ்சது. இந்த டெசர்ட் வியூல கம்ப்ளீட்டா தெரியும்னு சொன்னாங்க. அதே போல இந்த சிவா டெம்பிள், விஷ்ணு டெம்பிள், பிரம்மா டெம்பிள்னு பார்த்தோம் இல்லையா, இங்க இருந்து கிளியரா லொகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்னால முடியல. இந்த போட்டோவை சாட் ஜிபிடி கிட்ட கொடுத்து நீ லொகேட் பண்ணி தாடா கண்ணா அப்படின்னு கேட்டபோது கொடுத்த இமேஜ் தாங்க உங்களுக்கு காட்டியிருக்கேன். இங்கேயும் அதே தாண்டா இருக்கு, வேற என்ன புதுசா இருக்கு? பாருங்க, இந்த டிஃப்ரெண்டா இருக்கு அனிதா. அங்க பாரு, மலையெல்லாம் அப்படி எப்படி இருக்கு பாருங்க. அங்க பாரு, பிளைனா தெரியுது பாருங்கலாம், தெரியுது பாருங்க. அங்க பாத்தியா ரிவர் இருக்கு பாரு, அந்த ரிவர். அது கொலராடோ, நான் அங்கேயே பார்த்துட்டேன். 7 மணி ஆச்சோ இல்லையோ ரிசார்ட்ல ஸ்மோர்ஸ் பார்ட்டின்னு சொன்னாங்கங்க. இந்த குழந்தைங்களாம் நாங்கள் அங்கே போயே ஆகணும், 8 மணிக்கு முடிஞ்சிரும், நாங்கள் கிளம்பணும்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஸ்மோர்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த மார்ஷ்மெலோவை 2 பிஸ்கெட்குள்ள நல்லா உருக்கி ஒளிச்சு வச்சு சாக்லேட்டையும் வச்சு சாப்பிட்றது தாங்க ஸ்மோர்ஸ். காரு ஸ்டார்ட் ஆகாதது ஒரு குற்றமாங்க. இந்த குழந்தைங்க இன்னமும் ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க. ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணோம். இது சும்மாடா, கார் ஒர்க் ஆகும்டா. இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆகும்? அது ஒரு தடவை தான் அந்த மாதிரி ஆகும். அந்த ஸ்மோர்ஸ் பார்ட்டியை முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட போகலான்னு மெக்டி கிளம்பியாச்சுங்க. அங்கே அந்த கடையில் எதிர்த்தாப்புலேயே ஒரு பெரிய எல்க்குங்க. காரை விட ரொம்ப பெருசாக இருக்கு, நீங்களே பாருங்க. உள்ளே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. டே 2 இனிதே முடிந்ததுங்க. டே 3யோட vlog மறுபடியும் அப்லோட் பண்ணுறோம், பார்த்து ரசிங்க.